ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 27/7/2025 சமுருதி SM12க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிக்கலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சமுருதிக்கு பார்க்க போகிறோம். சமுருதியை பொறுத்த வரைக்கும் நண்பா, இது வந்து 12வது ட்ரா. சமுருதி நம்மளுக்கு புது ட்ரா. ஸோ இது 12வது ட்ரா. இந்த 12வது ட்ராவில் நம்ம பார்க்க போகிற நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த நம்பர்ஸ் எத்தனை தடவை வந்திருக்கு, அப்படி வராத நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அதை தான் இங்கே நான் டபுள் சீரியல்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம போன ட்ரா பார்த்த மெத்தடில் தான் இந்த மெத்தட் நம்ம பிரித்து எடுத்திருக்கோம். ஏன்னா 9 மட்டும் நம்மளுக்கு வராமல் இருந்துச்சு. அதனால் போன ட்ரா பார்த்தோம், அதை விட நம்மளுக்கு 9 கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரா என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு வந்த நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், வராதது எத்தனை தடவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, டபுள் அடித்த நம்பரை மறுபடியும் நம்மளுக்கு அடிச்சிருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம இந்த ட்ராவில் செக் பண்ண போகிறோம். அப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 நண்பா. ஸோ இந்த மாதிரி வந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 535ன்னு கிடச்சிருக்கு. ஏ அல்லது சின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் நான் சொன்னேன், ஒரு நம்பர் புதுசாக உருவாகுதுன்னா அது நம்மளுக்கு ஏ புல்ல நிற்கும், அப்படி இல்லைன்னா சி புல்ல நிற்கும். ஸோ நம்மளுக்கு 5 டபுள் 1 நின்றதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டினா அது ஏ போர்டுக்கு போகும். அதே மாதிரி 9 ரொம்ப பழைய நம்பர். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு 9 வந்து நம்ம ஏ போர்டுன்னு கெஸ் பண்ணோம், ஆனால் அது வந்து பி போர்டில் நின்றுக்கிடுச்சு. ஸோ இந்த ட்ரா மறுபடியும் 9 திரும்பி வர்றதா இருந்தால் அது ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 9 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 1 பை 1 எடுத்து எழுதிடலாம். இங்கே சி போர்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 9, 5 அல்லது 9 தான் சி போர்டா அல்லது ஆல் போர்டாண்டு இருக்குது. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கணிப்போட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 9, 5 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதுலேருந்து பெய்ட்ஸ் வர்றது கூட அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9, 5, 5, 9 டபுளாக இருந்தால் 99, 55 வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதிகப்படியாக நம்மளுக்கு ரெட்டப்படையை தான் இறக்கிக்கிட்டே வர்றாங்க. ஒத்தப்படையில் இன்னும் நம்பர்ஸ் எடுக்கல. அதனால் ஒத்தப்படையிலேருந்து டபுள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சிங்கிள் அடித்து ஒரு நம்பரை நம்மளுக்கு தனிப்பட்டு எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெம்பர்ஷிப் இருக்குது, வேணாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுப்போம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 பை 1 இந்த கெஸ்ஸிங் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கவனிங்க, நம்மளுக்கு இங்கே 0, 1 to ஃபஸ்ட்டு ரிசல்ட் நண்பா, சமுருதியோட ஃபஸ்ட் ரிசல்ட். ஸோ இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரிசல்ட்டில் நம்மளுக்கு முதல் ட்ரா 1ஆம் நம்பரை அதை அப்படியே நம்மளுக்கு அப்படியே அடிச்சிருக்காங்க. 1ஆம் நம்பரை சிறுசு பெருசுன்னு சொல்லி சேர்த்து அடிச்சிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 0, 1, 2ன்னு இருக்குது. 0, 1, 2ன்னு இருக்குது. இந்த 3 நம்பர்ஸும் நம்மளுக்கு கீழே உள்ள ட்ராக்களில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கவனிச்சிக்கலாம். 20 அதுலேருந்து பெய்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து இங்கே 0 இருக்குது, இங்கே 0, 1 பெய்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 0 வந்திருக்கு, அதுக்கடுத்து 0 வந்திருக்கு, அதுக்கடுத்து 2 வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து 0, 1, 2 நம்மளுக்கு அதிகப்படியாகவே ஹிட் ஆகிருக்கு. அதனால் இது நம்மளுக்கு விட்டுடலாம். அதுக்கடுத்து கவனிங்க 535. இந்த 535 தான் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம். இதில் கவனிங்க 5 and 3. இதில் கவனிங்க 3 ஒரு தடவை இறங்கியிருக்கு, 5 இல்லை. ஸோ 3 கூட நம்மளுக்கு ஒரு தடவை இறங்கியிருக்கு, ஆனால் 5 இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண வேண்டியது 5. ஸோ 3 நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே கிடச்சாச்சு. அதுக்கடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 4 to 0 நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. 4ஐ பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்மளுக்கு இப்போ 4 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 048ல் நம்மளுக்கு 8 இருக்குது. ஸோ 8ஐ பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8. அப்போ இங்கே புது நம்பர்னு பார்த்தா 4, இங்கே புது நம்பர்னு பார்த்தா 8.
இங்கே 061 அப்போது நம்மளுக்கு இங்கே உள்ள நம்பர் புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6. ஸோ இந்த 6 பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிகப்படியாக 6 706 666 ஃபுல்லாக 6ஆகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 348 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புது நம்பர்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடம் எல்லாமே நம்மளுக்கு ஆல் கிளியர். அதுக்கடுத்து 727 அப்போது நம்மளுக்கு இங்கே புது நம்பர் வந்து 7 and 7 2 ஏற்கனவே அடி ஆயிடுச்சு. இப்போ 7 வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 வந்து ஒரு தடவை வந்திருக்கு, அவ்வளோதான். ஒரு தடவை நம்மளுக்கு 7 வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 706 பொறுத்த வரைக்கும் மூணுமே நம்மளுக்கு பழசு. 666 அதே தான். 046 பொறுத்த வரைக்கும் அதே தான். இங்கே 429 அப்போ நம்மளுக்கு இங்கே நம்பர் வந்து புது நம்பர் 9. ஸோ 9 நம்மளுக்கு இங்கே அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே 9 ஹிட்டு. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் வராத அதிகப்படியாக வராத நம்பர் வந்து 5. ஸோ ஃபார்மெட்டில் இருக்கிற 5. அதுக்கடுத்து நம்மளுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்து கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்த ரிசல்ட்டில் வந்தது 9. ஸோ இது ரெண்டையும் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் மெத்தட். இங்கேருந்து வரதான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பார்த்துக்குங்க. இதில் வந்து அதிகப்படியான நம்பர்ஸாக வந்திருக்கிறது நம்மளுக்கு 0 6 தான் நம்மளுக்கு அதிகப்படியாக கீ நம்பர் மாதிரி வந்திருக்கு. 0 6 தான் அதிகப்படியாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது 2 4 6 2 4. அதாவது மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து ரெட்டைப்படையை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஒத்தப்படையில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரெட்டைப்படை ஒத்தப்படையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 3 5 7 9. ரெட்டைப்படையில் 0 2 4 6 8. ஸோ அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து ரெட்டைப்படை தான் வின்னிங்குள்ளே வந்திருக்கு. ஸோ ஒற்றைப்படையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேரிக்குள்ளே தான் வந்திருக்கு. ஏன்னா ஒற்றைப்படையில் நம்மளுக்கு கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஒற்றைப்படையிலேருந்து பெயிட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் ஒற்றைப்படையில் பெயிட்ஸே இல்லை. இங்கே ஒரே ஒரு பெயர், அது நம்மளுக்கு டபுளில் போயிருக்கு. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒற்றைப்படையிலேருந்து வர்ற பெயர் தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே கீழே கொடுத்துருக்குறேன் நான் நம்பரு. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து சீரியல் அடிப்படையில் 1 3 5 7 9 பெயருக்கு சுற்றலாம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 20/7/2025 சமுருதி SM 1-2க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.